Hi, hello, welcome to Veranda. Okay, இன்னைக்கு CHSL-க்கான day 1 session GS-ல நமக்கு போதா மார்னிங் இங்கிலீஷ் கிளாஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி அப்கமிங் கிளாஸஸ் நமக்கு ஷெடியூலில் நிறையா இருக்குது. ஸோ வீடியோஸை மறக்காமல் பாருங்கள், ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன டாபிக் GS-ல அப்படின்னா பாலிட்டி பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு ஜஸ்ட் பேசிக்ஸ் பார்ப்போம். ஸோ இதுக்கு அடுத்த அப்கமிங் செஷன்ஸில் அடுத்தடுத்து டெப்த்தாக பார்க்கலாம், ஓகேவா? So first question, இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். Who was appointed as the Assembly's constitutional advisor in 1946? யாரு அட்வைசரா இருந்தாங்க? BN ராவ். இவங்க தான் கான்ஸ்டியூஷனல் அமைக்கிறதுக்கு அட்வைசரா இருந்தவங்க, ஓகேவா? அண்ட் கான்ஸ்டியூஷன் அமைக்கிறதுக்கு ஐடியா கொடுத்தது யாரு? அதை யாருன்னு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நாளைக்கு செஷனில் யார் அதை கரெக்டாக சொல்லியிருக்கீங்க நான் சொல்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி சிஜிஎலுக்கு போன பாலிட்டி கிளாஸில் அதை பற்றி நம்ம பேசியிருப்போம். ஸோ எத்தனை பேர் அட்டென்டிவாக அந்த கிளாஸை கவனிச்சிருக்கீங்கன்னு இதுலேருந்து பார்த்துக்கலாம். ஸோ ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? அண்ட் ப்ரியாம்பிள் ரொம்ப வெரி ஃபர்ஸ்ட் பேஜ் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன் இதுதானா? ஸோ சொல்லுங்கள் பார்க்கலாம், இதில் எந்த வேர்ட் ப்ரியாம்பிளில் இருக்காதுன்னு சொல்லுங்கள். Yes, of course, it's tolerant. இந்த வார்த்தை தான் preamble-ல இருக்காது. ஸோ நம்ம preamble-ல என்ன வார்த்தை இருக்கும்? What is our nature of the preamble? SQDR. That is sovereign, social, secular, democratic and republic. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம preamble-ஓட nature of the preamble அப்படின்னு கேட்டோம்னா இந்த 5 வேர்ட்ஸை வச்சு தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோமா? ஸோ இதில் அந்த வார்த்தை இல்லாதது எது? டாலரண்ட் தான் நமக்கு. இட்ஸ் நாட் அ பார்ட் ஆஃப் த ப்ரியாம்பிள், ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? டிராஃப்டிங் கமிட்டியில் மொத்தம் எத்தனை மெம்பர்ஸ் இருந்திருக்காங்க? இதுவும் வெரி பேசிக் கொஸ்டின்ஸ் தான். எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? செவன் மெம்பர்ஸ் இருந்திருப்பாங்க. யாரு டிராஃப்டிங் கமிட்டியோட ஹெட்டா இருந்திருப்பா? Who is the father of our constitution? டாக்டர் B.R. அம்பேத்கர். அவர் தான் டிராஃப்டிங் கமிட்டியோட ஹெட்டா இருந்திருப்பாங்க. அது இல்லாத 6 மெம்பர்ஸ் இருந்திருப்பாங்க இல்லையா? அலாதி கிருஷ்ணசாமி ஐயர், KN முன்ஷி அப்படின்னு ஒரு 6 மெம்பர்ஸ் இருந்திருப்பாங்களா? அந்த 6 மெம்பர்ஸ்க்கான லிஸ்ட் ஜஸ்ட் கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. அண்ட் அதை நான் யாருன்ட்டு கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன், ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ப்ரொவின்ஷியல் கான்ஸ்டியூஷன் கமிட்டியோட ஹெட் யாரு? யாரு? சர்தார் வல்லபாய் பட்டேல். இவர் தான் ப்ரொவின்ஷியல் கான்ஸ்டியூஷன் கமிட்டியோட ஹெட்டா இருந்திருப்பாங்க, ஓகேவா? ராஜேந்திர பிரசாத் எதுக்கு ஹெட்டா இருந்தாரு? ஸ்டீரிங் கமிட்டிக்கு ராஜேந்திர பிரசாத் தான் ஹெட்டா இருந்திருப்பாங்க. அண்ட் விபி மேனன் எதுக்குமே ஹெட்டா இருந்திருக்க மாட்டாரு. ஜவஹர்லால் நேரு எதுக்கு ஹெட்டா இருந்தாங்க? இதை நீங்க கமெண்ட் பண்றீங்க, ஓகேவா? ஸோ கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட ஆன்சர்ஸை நான் பார்க்கலாமா? அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டின் இது ரொம்பவே ஈஸியான கொஸ்டின்ஸ். இதுக்கு நான் ஆன்சர் சொல்ல போகிறது கிடையாது. அண்ட் இதையும் நான் உங்களோட ஆன்சர்ஸை கமெண்ட் பாக்ஸில் பார்க்கணும், ஓகேவா? நெக்ஸ்ட், நம்மளோட கான்ஸ்டியூஷனை டிராஃப்ட் பண்ணும்போது இதில் யார் கான்ஸ்டியூஷன் அந்த கமிட்டிஸில் இருந்திருக்கவே மாட்டாங்க? யாரு? வல்லபாய் பட்டேல் இப்போ தான் பார்த்தோமா, ப்ரொவின்ஷியல் கான்ஸ்டியூஷனோட ஹெட்டாக இருந்திருப்பாங்களா? ஜவஹர்லால் நேரு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர் பண்ண போறீங்களா? அண்ட் அம்பேத்கர் முன்னாடியே பார்த்தது தான் டிராஃப்டிங் கமிட்டியோட ஹெட்டா இருந்திருப்பாங்களா? அண்ட் காந்தி மட்டும்தான் இதுல எந்த இடத்துலையுமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்திருக்க மாட்டாரு, ஓகேவா? அண்ட் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் காந்தி. ஸோ நெக்ஸ்ட் போலாமா? எந்த டேவை கான்ஸ்டியூஷன் டேவா நம்ம செலிப்ரேட் பண்றோம்? எல்லாருக்குமே தெரிஞ்ச ஆன்சர் தானா? 26th November.
ஸோ இந்த டேவை ஏன் 26th நவம்பரை நம்ம வந்து கான்ஸ்டியூஷனல் டேவா கொண்டாடுறோம் சொல்லுங்க பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின், கான்ஸ்டியூஷன் டே. இந்த டே ரொம்பவே ஈஸியான கொஸ்டினா. 26th நவம்பர் தான் வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் டேவா செலிப்ரேட் பண்ணுவோமா? ஸோ அன்னைக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் லாகூர் செஷன்ல நம்ம ஜவஹர்லால் நேரு சொல்லியிருப்பார் இல்லையா, 26th ஜான்வரி 1930 வந்து நம்ம பூர்ண ஸ்வராஜா செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இதே டேட்ல தான் வந்து நமக்கு கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை அடாப்டும் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அதை கமெமரேட் பண்றதுக்காக தான் இந்த டேவை கான்ஸ்டியூஷன் டேவா நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஓகே, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இட்ஸ் KM முன்ஷி. இவங்க தான் வந்து நம்ம பிரியாம்பிள் என்னன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஹாரோஸ்கோப் ஆஃப் பொலிட்டிக்கல் ஹாரோஸ்கோப் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அண்ட் இதே மாதிரி டிபிஎஸ்பிக்கு நிறைய டேக்லைன்ஸ்லாம் ஒவ்வொருத்தவங்க சொல்லியிருந்திருப்பாங்க. அண்ட் அதை வந்து நம்ம கிளாஸ்லயும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் இதுவும் ஒரு நல்ல கொஸ்டின் தான். எந்த இயர்ல வந்து மோதிலால் நேரு வந்து கான்ஸ்டியூஷன் ஃபார் இந்தியாவுக்கு ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணியிருந்திருப்பாங்க? என்ன இயர் அப்படின்னா 1928. ஸோ அப்போதான் வந்து அந்த பீரியட் ஆஃப் டைம்ல செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டா இருந்தவங்க சொல்லி மோதிலால் நேரு அண்ட் அவர் இல்லாமல் ஒரு 8 மெம்பர்ஸ் சேர்ந்து ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த ரிப்போர்ட்க்கு நேம் என்னன்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னா நேரு ரிப்போர்ட். அது வந்து 1929 லாகூர் செஷன்ல நம்ம ஜவஹர்லால் நேரு டிஸ்கஸ் பண்ணியிருந்திருப்பாரு. அண்ட் 28ல அப்ப செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டா இருந்தவங்க யாரு? அண்ட் அதையும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. என்ன எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க 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 அப்படின்னு பாக்குறாங்க இல்லைங்களா? அண்ட் இதெல்லாம் நம்ம ரொம்ப வெரி பேசிக் கொஸ்டின்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்க அட்லீஸ்ட் சர்ச் பண்ணும்போது லைக் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ்லாம் இன்னும் நல்லாவே மனசுல நிற்கும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் உங்களையும் சேர்த்து பார்க்க சொல்றேன். ஒரு இன்டராக்டிவ் செஷன்ஸா இது போகணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஸோ நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுல எந்த ஃபீச்சர் வந்து நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இருக்காது சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆப்வியஸ்லி இட்ஸ் a written கான்ஸ்டியூஷன் தானா? அது நமக்கு எல்லாருக்குமே தெரியுமா? அண்ட் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி டு செட்டில் டிஸ்பியூட்ஸ் அதுவும் நம்மளோட கான்ஸ்டியூஷன்ல உள்ளதான். அண்ட் நம்ம இதுல இல்லாதது எது அப்படின்னா இந்த சிங்கிள் டயர் கவர்மெண்ட் தான். நம்மளுக்கு வந்து என்னன்னா 3 பேசிக் லெவல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்ஸ் இருக்கும். ஒன்று என்னன்னா ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் லோக்கல் கவர்மெண்ட். ஸோ நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா 3 levels of government and நமக்கு single tier government கிடையாது. So இதுதான் வந்து it is not a future of our constitution. And division of powers between state and center அது நம்மளோட constitutionல இருக்கிறது தான். ஓகேவா? இந்த question யாரு interim president-ஆ இருந்திருப்பாங்க? சச்சிதானந்த சின்ஹா. இவர் தான் வந்து interim president-ஆ இருந்திருப்பார். எப்ப அப்படின்னா 9th December 1946. ஸோ அப்ப interim president-ஆ இருந்திருப்பாங்க. அண்ட் 11th December 1946ல வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை வந்து எலெக்டட் பிரசிடென்ட்டா நம்ம கொண்டு வந்திருப்போம். அண்ட் இந்த 2 days 9th December இவரை பிரசிடென்ட்டா அறிவிச்சிருப்பாங்க. அண்ட் 10th December இவர் இறந்திருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து எலெக்டட் பிரசிடென்ட்டா நம்ம ராஜேந்திர பிரசாத்தை கொண்டு வந்திருக்கோம். ஸோ இன்டரிம் பிரசிடென்ட் யாருன்னு கேட்டா அது சச்சிதானந்த சின்ஹா தான். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுல இருந்து வந்து சோர்சஸ் ஆஃப் அவர் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ்க்கான கொஸ்டின்ஸ்லாம் வரும். ஓகேவா? ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சோர்சஸ்லாம் என்னென்னு சொல்லிடுறேன். அண்ட் அதுக்கப்புறமேட்டா நம்ம இந்த கொஸ்டின்ஸ்குள்ளே போகலாம். ஓகேவா? அண்ட் நமக்கு வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷன் வந்து எல்லா கான்ஸ்டியூஷன்லேருந்தும் கலெக்டிவாக நம்ம எடுத்து தான் நம்மளோட கான்ஸ்டியூஷனை மேக் பண்ணியிருப்போம். நமக்கு தெரியுமா? ஸோ அண்ட் அதுலேருந்து பார்க்கும்போது யூஎஸ்லேருந்து நம்ம நிறையா எடுத்துருந்துருப்போம். என்னென்ன அப்படின்னா
Preamble இதையுமே நம்ம யூஎஸ் தான் எடுத்திருப்போம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரசிடென்ட்ஸ் அண்ட் வைஸ் பிரசிடென்ட், அவங்களோட இம்பீச்மெண்ட், சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜோட இம்பீச்மெண்ட், இது எல்லாமே வந்து நம்ம யார்கிட்டேருந்து எடுத்திருப்போம்னா யூஎஸ் கிட்டேருந்து தான் நம்ம எடுத்துருந்துருப்போம். யூகே கிட்டேருந்தும் அதே மாதிரி நிறையா எடுத்துருந்துருப்போம். ஆக்சுவலி யூகே கிட்டேருந்து கொஞ்சம் டைரக்டாக எடுத்துருந்துருப்போம். இன்னும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் யூகே போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அதுலேருந்தும் நம்ம நிறையா எடுத்துருந்துருப்போம். என்னென்ன அப்படின்னா பார்லிமெண்ட் ஃபார்ம்ஸ் எல்லாமே வந்து யூகேலேருந்து தான் எடுத்திருப்போம். இந்த பைகேமரலிசம், சிங்கிள் சிட்டிசன்ஷிப், இது எல்லாமே வந்து நம்ம யூகேலேருந்து தான் எடுத்துருந்துருப்போம். ஓகேவா? அண்ட் கனடா, அயர்லாண்ட்லேருந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ லாஸ்ட் சிஜிஎல்ல நமக்கு கேட்ட கொஷின் டிபிஎஸ்பி நம்ம யார்கிட்டேருந்து எடுத்தோம் அப்படின்னு கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ டிபிஎஸ்பி வந்து நம்ம அயர்லாண்ட்லேருந்து எடுத்துருந்துருப்போமா. அயர்லாந்து யார்கிட்டேருந்து வந்து எடுத்திருப்பாங்க, ஸ்பெயின் கிட்டேருந்து டிபிஎஸ்பியை எடுத்துருந்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஃப்ரான்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், சவுத் ஆப்பிரிக்கா கிட்டேருந்து ஜெர்மனி, ஜெர்மன் கான்ஸ்டியூஷன் என்னன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இன்னொரு நேம் வெய்மர் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் சோவியத் யூனியன், யூஎஸ்எஸ்ஆர், அண்ட் இதுக்கு இன்னொரு நேம் என்னது, ரஷ்யா. ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதை பற்றிலாம் ஏற்கனவே டீட்டெயில்டான நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்போம். ஓகேவா? இப்போ இது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அடுத்தடுத்த கொஷின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணலாமா? ஓகே, இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். த பவர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், ரெசிடுவல் பவர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் யார்கிட்ட இருந்து எடுத்திருந்திருப்போம்? இட்ஸ் ஃப்ரம் கனடா. கனடாலேருந்து தான் நம்ம வந்து ரெசிடுவல் பவர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் எடுத்திருந்திருப்போம். ஓகேவா? ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் கொஷின். இதுலேருந்து சோவியத் யூனியன்லேருந்து எந்த இதை எடுத்துருப்போம், என்ன ஐடியா? 5 years பிளான் நம்ம சோவியத் யூனியன்லேருந்து எடுத்துருந்துருப்போம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் யூஎஸ்லேருந்து எடுத்துருந்துருப்போம். ப்ரியாம்பிள் யூஎஸ், கன்கரண்ட் லிஸ்ட் ஆஸ்திரேலியா. ஸோ சோவியத் யூனியன் கிட்டேருந்து நம்ம 5 years பிளானை எடுத்துருந்துருப்போம் அந்த ஐடியாவை. அண்ட் நெக்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். என்ன கொஸ்டின்? பவர் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ. பவர் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ யார்கிட்டேருந்து எடுத்துருப்போம் அப்படின்னா அமெரிக்கா கிட்டேருந்து நம்ம எடுத்திருந்திருப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். என்ன கொஸ்டின்? ஃபண்டமெண்டல் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. ஸோ எமர்ஜென்சி பேஸ் பண்ணது எல்லாமே யார்கிட்டேருந்து எடுத்துருந்துருப்போம் அப்படின்னா ஜெர்மனி கிட்டேருந்து தான் நம்ம எடுத்திருந்திருப்போம். ஓகேவா? அண்ட் ப்ரொசீஜர் ஆஃப் அமெண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன், இதை யார்கிட்டேருந்து எடுத்திருந்திருப்போம்? கோர்ஸ் இட்ஸ் ஃப்ரம் சவுத் ஆப்பிரிக்கா. ஓகே, ப்ரொசீஜர் ஆஃப் அமெண்ட்மெண்ட்ஸ் இதை பேஸ் பண்ண ஆர்டிக்கல் என்ன ஆர்டிக்கல்னு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அண்ட் ரஷ்யா, ஜெர்மனி, கனடா இது எல்லாமே ஏற்கனவே பார்த்துருந்துருப்போம். ஓகேவா? ரஷ்யா கிட்டேருந்து 5 years பிளான் அதை எடுத்திருப்போம். ஜெர்மனி கிட்டேருந்து எமர்ஜென்சிஸ் எடுத்திருப்போம். கனடா கிட்டேருந்து ரெசிடுவல் பவர் சென்டர்ஸ் பேஸ் பண்ண எல்லா லைக் சோர்ஸஸுமே கனடா கிட்டேருந்து தான் நம்ம எடுத்துருந்துருப்போம். ஓகேவா? சவுத் ஆப்பிரிக்கா கிட்டேருந்து ப்ரொசீஜர் ஆஃப் அமெண்ட்மெண்ட்ஸ் எடுத்திருந்திருப்போம். அண்ட் இதுக்கான ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 368. ஓகேவா? அண்ட் இன்னொரு கொஷின், இதை வந்து கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணுங்க. ஜாயிண்ட் சிட்டிங்கை நம்ம யார்கிட்டேருந்து எடுத்திருந்திருப்போம் அண்ட் அதுக்கான ஆர்டிக்கல் என்ன? ஓகேவா? ஸோ இந்த ஆன்சரையும் நான் கமெண்ட் பாக்ஸில் பார்க்கணும். ஓகே, அண்ட் அவ்வளோதான் இன்னைக்கான கொஷின்ஸ், அவ்வளோதான். ஸோ நாளைக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட்ஸ் பேஸ் பண்ண கொஷின்ஸ் இருக்கும். அண்ட் அதை பற்றின ஒரு அவுட்டர் வியூஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கான கொஷின்ஸ்குள்ளார போவோம். ஸோ இந்த செஷன்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்கிறத வச்சு தான் நமக்கு தெரியும். அண்ட் இதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு என்னென்ன செஷன்ஸ் தேவைப்படுது அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க. ஓகேவா? அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஷன்ஸ் கொண்டு போகலாம். ஓகே, உங்களுக்குன்னு ஒரு அடையாளம், அதுவே எங்கள் லட்சியம். வெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி.